அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி செப்டம்பர் மாத ராசி பலனில் கன்னி ராசிக்கு நம்ம பார்க்கலாம். கன்னி ராசி எது? காலபுருஷனுக்கு 6வது வீடு. இந்த கன்னி ராசியில் மட்டும்தாங்க அதோட வீட்டிலே புதன் உச்சமடைவார். அப்போ இப்போ உச்சமடைஞ்சிருக்கார். இந்த மாதம் பூராவுமே அவர் உச்சமடைஞ்சிருப்பார். அதான் இந்த வீட்டில் காலபுருஷனுக்கு 6வது வீட்டில் பிறந்தவங்களே கன்னி ராசியாக இருக்கட்டும், கன்னி லக்னமாக இருக்கட்டும், பிறக்கும் போதே கொஞ்சம் செல்வந்தராக தான் பிறப்பாங்க. அதாவது எந்த ஒரு குறைபாடு இல்லாமல், சாப்பாட்டு குறையில்லாத அந்த மாதிரி வீட்டில் தான் பிறந்திருப்பாங்க. காலபுருஷனுக்கு 6வது வீடாக இருக்கனால குடல் ஆரோக்கியத்தில் எப்போவுமே கவனமாக இருக்கணும். சரிங்களா? பொதுவாக அந்த புதனாலே உச்சம் பெற்றிருக்கனால நீங்கள் ஒரு சிறந்த அறிவாளினே சொல்லலாம். நல்லா ப்ரில்லியண்ட்டாக இருப்பீங்க. நேர்மறை சிந்தனை தான் உங்களுக்கு இருக்கும். எல்லாமே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு தான். எதுவுமே டக்குன்னு அடுத்தவங்கள்ட்ட சொல்லிலாம் பேச மாட்டீங்க. அந்த மாதிரி நல்ல திறமைசாலியாக தான் இருப்பீங்க. அதுமாதிரி புதனை பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே உங்கள் ஜாதகத்துலேயும் நீங்கள் எடுத்துக்கங்க. உங்கள் ஜாதக கன்னி லக்னமாக நீங்கள் இருந்து இதில் புதன் இருந்து 12ஆம் வீட்டில் சூரியன் இருந்து குரு இந்த ரெண்டுலேயும் ஏதாவது ஒரு வீட்டை பார்க்காருன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் செல்வந்தராக வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. புதன் தசையாக சூரிய தசையிலையா நீங்கள் பெரிய டாப் லெவலில் வருவீங்க. ஒரு அரசியலாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், அந்த மாதிரி பெரிய லெவலில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இருக்கான் பாருங்கள். அது பர்வத யோகம்னு சொல்லுவாங்க. இப்போ புதன் வந்து இதில் எல்லாம் சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது சூரியன் 12ஆம் இடத்துல விரையாதிபதியில் இருக்கிறாரு. 6ஆம் அதிபதி சனி வக்ரம் பெற்று பார்க்குறாரு. 8ஆம் அதிபதி செவ்வாய் பார்க்குறாரு. அப்போ நீங்கள் அரசியலை பற்றி எதுவும் பேசாதீங்க. பேசுனா பிரச்சனை எதாவது வரும். இப்போ தான் பார்க்குறீங்களா, டக்குன்னு எடுத்து போட்டுறாங்களா, உடனே கைது. அதனால் கவனமாக இருக்கணும். அரசியலை பற்றி எதுவும் பேச வேண்டாம். சந்திரன் அஸ்த நட்சத்திரத்தில் வரும்போது, அதாவது சந்திரங்கிறது மனம், புதன்கிறது புத்தி. அப்போ உங்களுக்கு ஆழ்ந்த சிந்தனையாக இருப்பீங்க பாருங்கள். எதுவுமே அதாவது நீங்கள் இருக்கிற உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்ட்ரைட்டாக பேசுவீங்க. யார்கிட்டையும் பேசக்கூடிய தன்மை கிடையாது. இப்போ மனசில் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சனி பார்க்குறனால கொஞ்சம் குழப்பம் இருக்குது. இதே செவ்வாய் நட்சத்திரத்தில் வரும்போது உங்களுக்கு எதிரியே வெல்லக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட உண்டு. ஓகேங்களா? சரி, அதுக்கு பிறகு பாருங்கள் 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் அவரும் ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வீட்டில் இப்போ அழகாக இருக்கிறாரு. அப்போ தனாதிபதி தன வீட்டிலே இருக்கிறனால உங்களுக்கு இப்போ வருமானம் நிறைய வருங்க. உங்களுக்கு வேலை வெளிநாட்டில் ஒரு வேலை நீங்கள் கேட்டிருந்தாலும் அந்த வேலை கிடைக்க அமைப்பு இருக்குது. ஆனால் எவ்வளோ வருமானம் வந்தாலும் சேமிப்பு கிடையாது. ஏன்னா இந்த வீட்டுக்கு 12ஆம் வீட்டில் சுக்கிரன் நீசம் அடைகிறனால உங்களுக்கு சேமிப்பு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? வருமானத்தை லைஃப் பார்ட்னர்கிட்ட கொடுத்து அந்த மாதிரி நீங்கள் சேமித்து வச்சா நல்லது. இதே 9ஆம் அதிபதி 2ல் இருந்தாச்சுன்னா அவங்க தந்தை செல்வந்தராக இருப்பாங்கன்னு சொல்லிக்கலாம். சரியா? அப்போ நீங்கள் பொதுவாகவே இந்த 9ஆம் அதிபதி 2ல் இருந்தால் தொழிலுக்காகவாது கல்விக்காகவாது நீங்கள் வீட்டை விட்டு மாறி ஒரு இடத்துல போய் படிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும். இது பாருங்கள், இந்த இப்படி சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் இருந்துன்னா 9ஆம் வீட்டுக்கு 7ஆம் வீடு எத்தனாம் வீடு? 11ஆம் வீடு. 5ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீடு. அப்போ இப்படி இருந்தால் கன்னி லக்னக்காரங்களுக்கு குடும்பம், மனைவி, மக்கள், குழந்தை மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இதில் ஒரு சூட்சம் உண்டு. நான் அது சொல்கிறேன். இப்போ சூரியனை சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ சூரியனை பாருங்கள் 12ஆம் வீட்டில் விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு. சூரியன் விரயஸ்தானத்தில் இருந்தால் அது நெருப்பு ராசி, நெருப்பு கிரகம். அப்போ நெருப்பு கிரகமாக இருந்தால் உடல் உஷ்ணமாக இருக்கும். அப்போ சின்ன கொழுப்பு கட்டிகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து உங்களுக்கு திடீர் செலவை கொண்டு வருத்தி வைக்கும் பாருங்கள். அதாவது நீங்கள் லாங் ட்ராவல் எதாவது பண்ணுவீங்க, அதனால செலவு வரும். பொதுவாக இது காலபுருஷனுக்கு இது 5வது வீடு 12ஆம் வீடாக வருது. உங்களுக்கு 5ஆம் வீடு, காலபுருஷனுக்கு 10ஆம் வீடாக வருது. அப்போ இந்த கன்னி லக்னக்காரங்க மேக்ஸிமம் நீங்கள் என்ன தெரியுமா, ஒரு விளையாட்டு வீரராகவோ ஒரு கலைத்துறையில் நீங்கள் சிறந்தவங்களாக வருவீங்க. ஒரு கோல்டு மெடல் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. அப்போ நீங்கள் இந்த கன்னி லக்னக்காரங்க என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் வரணும். வந்தால் நிச்சயமாக கோல்டு மெடல் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது. இது கூட கேது இருக்கார் பார்த்தீங்களா? கேது 12ல் இருந்தால் என்ன சொல்லுவாங்க? மோட்சம் கிடைக்கும்னு சொல்லுவாங்களா? ஆனால் 12ல் கேது மட்டும் இருந்தால் போகாதுங்க, அதோட அதிபதியும் இருக்கணும். அப்போ இந்த சமயத்தில் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதே பாருங்கள், செவ்வாய் 10ஆம் வீட்டில் இருக்கிறாரு. செவ்வாய் 10ல் இருந்தால் திக்பலம் இல்லை 3-8 கூட திக்பலமாக இருக்கிறாரு. அப்போ இப்போ போலீஸில் இருந்தாலோ ஆர்மியில் இருக்கக்கூடியவங்களா ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களுக்கா தொழிலில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எதிரி இருந்தாலும் எதிரிகள்லாம் நம்மளோட சால்வாக போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. நான் இப்போ ஒரு சூட்சமாக சொல்கிறேன்னு சொன்னோம்ல. இப்போ உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எடுத்து 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து இந்த இடத்துல நீசமாவார் இல்லையா? அதேமாதிரி தந்தை காரகனான சூரியன் 12ஆம் வீட்டில் இருக்கார். இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறனால அதாவது தந்தை வந்து நிறைய சொத்துக்களை சேர்த்து வச்சுருப்பாங்க. சொத்து சேர்ந்து அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த குழந்தைகள் என்ன பண்ணும், எங்கள் அப்பா நிறைய சேர்த்து வச்சுருக்காருன்னு சொல்லிவிட்டு படிக்கணுங்கிற ஆர்வத்தை விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் நல்லா படிக்கணும். உங்கள் அப்பா எவ்வளோ நிறைய சொத்துக்களை சேர்த்து வைக்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி வரும்னா திருமணம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வெறுப்பு குழந்தைகளுக்கு வரும்.
இல்லைன்னா திருமணம் ரொம்ப தாமதமாக ஆகிறதுக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சூரியன் விரையாதிபதி பார்த்தீங்களா? அப்போ அப்பாவோட சொத்துக்கள் எவ்வளவு தான் இருந்தாலும் அப்பா காலத்துக்கு பிறகு அந்த குழந்தைகளுக்கு அந்த செல்வங்கள் போய் சேராது. அப்போ சொத்துக்களை நீங்கள் நிறைய சேர்த்து வச்சு எந்த பிரயோஜனம் இல்லை. அது 3-8 அதிபதி செவ்வாய், உடன் பிறந்தவங்களும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க. அப்போ பொதுவாகவே கன்னிலக்கணக்காரங்களுக்கு சூட்சமமாக சொல்லுது என்னென்னா, உங்களோட உழைப்பு உங்களுடைய படிப்பு தான் உங்களுக்கு உயர்த்தி கொண்டு வரும். நிச்சயமாக நீங்கள் படித்து பெரிய ஆளாக வரணும். உங்கள் படிப்பு உங்களை நாளைக்கு எந்த விதத்துலையும் காப்பாற்றும். அப்பாவோட சொத்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுருக்கக்கூடாது. ஓகேங்களா? சரி, என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.